உண்மை செய்திகள் உடனுக்குடன் கிடைக்கணும்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம இந்த வீடியோவுக்கு லைக் போட்டுட்டு வீடியோவ தொடர்ந்து பாருங்க. அரசு ஊழியர்கள் கவனத்திற்கு சஸ்பென்ஷன் விதிகளில் அதிரடி மாற்றம். பணியிடை நீக்கம் செய்யப்படும் அரசு ஊழியர்கள் மீதான ஒழுங்கு நடவடிக்கைகளை தாமதமின்றி குறிப்பிட்ட காலத்திற்குள் விரைந்து முடிப்பதற்காக முந்தைய கால வரம்புகளில் அதிரடி திருத்தங்களை செய்து தமிழக அரசின் மனிதவள மேலாண்மை துறை புதிய அரசாணையை பிறப்பித்து உள்ளது. நீதிமன்ற உத்தரவுகளின் அடிப்படையில் அரசு பணிகளில் தேவையற்ற தாமதங்களை தவிர்க்கவும், நிர்வாக திறனை அதிகரிக்கவும் இந்த திருத்தப்பட்ட புதிய கால வரம்புகள் உடனடியாக அமலுக்கு வருகின்றன. அரசு ஊழியர் மீதான குற்றச்சாட்டுகளுக்கு அவரிடமிருந்து விளக்கம் பெறப்பட்ட பிறகு அடுத்த கட்டமாக விசாரணை அதிகாரியை நியமிப்பதற்கான கால அவகாசத்தில் மாற்றம் செய்யப்பட்டு உள்ளது. இதற்கு முன்பு 7 நாட்கள் மட்டுமே வழங்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது இந்த கால அவகாசம் 15 நாட்களாக அதிகரிக்கப்பட்டு உள்ளது. விசாரணை அதிகாரியின் அறிக்கை கிடைத்தவுடன் ஒழுங்கு நடவடிக்கை அதிகாரி இறுதி முடிவு எடுப்பதற்கான கால வரம்பு 2 வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஊழல் தடுப்பு பிரிவு அல்லாத சாதாரண வழக்குகள் இருந்தால் விசாரணை அறிக்கை கிடைத்த 20 நாட்களுக்குள் இறுதி முடிவு எடுக்கப்பட வேண்டும். அதே நேரத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை சம்பந்தப்பட்ட ஊழல் வழக்குகளாக இருந்தால் லஞ்ச ஒழிப்புத்துறையின் 2 மாத கால பரிசீலனை மற்றும் கூடுதல் 20 நாட்கள் உட்பட மொத்தம் 80 நாட்களுக்குள் இறுதி முடிவு எடுக்கப்பட வேண்டும் என உத்தரவிடப்பட்டு உள்ளது. ஊழல் மற்றும் முறைகேடு வழக்குகளில் சிக்கும் ஊழியர்கள் மீதான விசாரணையை தீவிரப்படுத்த கடுமையான கால வரம்பு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதன்படி கைது மற்றும் பொறிவைப்பு வழக்குகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்ட தேதியிலிருந்து 3 மாதங்களுக்குள் வரைவு இறுதி அறிக்கை தாக்கல் செய்யப்பட வேண்டும். நிதி முறைகேடு வழக்குகளில் 9 மாதங்களுக்குள் அறிக்கையும், வருமானத்திற்கு அதிகமான சொத்து சேர்த்த வழக்குகளில் 12 மாதங்களுக்குள் இறுதி அறிக்கையும் சமர்ப்பிக்க வேண்டும். மேலும் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய உரிய அனுமதி கிடைத்த 1 மாதத்திற்குள் அதனை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும். சாதாரண வழக்குகளில் பணியிடை நீக்கம் செய்யப்படும் அரசு ஊழியர்களுக்கு அவர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட தேதியிலிருந்து 3 மாதங்களுக்குள் கண்டிப்பாக குற்றச்சாட்டு குறிப்பாணை வழங்கப்பட வேண்டும். ஒருவேளை இந்த 3 மாத காலத்திற்குள் குற்றப்பத்திரிகை வழங்க தவறும் பட்சத்தில் முறையான காரணங்களுடன் கூடிய தகுந்த உத்தரவின் மூலம் பணியிடை நீக்கம் காலத்தை மேலும் நீடிக்க முடியும். குற்றம் கண்டறியப்பட்டதில் இருந்து விளக்கம் கோருவதற்கு 15 நாட்களும், குற்றம் சாட்டப்பட்ட ஊழியர் ஆவணங்களை பார்வையிட்டு விளக்கம் அளிக்க 30 நாட்களும் கால அவகாசம் தரப்படும். விசாரணை அதிகாரி தனது விசாரணை நடத்தி முடிக்க அதிகபட்சமாக 30 நாட்கள் எடுத்துக்கொள்ளலாம். விசாரணை முடிந்ததும் துறை சார்ந்த இறுதி ஆணை பிறப்பிக்க அரசு தவிர்த்த இதர அதிகாரிகளுக்கு 7 நாட்களும், அதுவே அரசு துறை மூலமாக இருந்தால் 30 நாட்களும் கால வரம்பு நிர்ணயிக்கப்பட்டு உள்ளது. ஒட்டுமொத்தமாக லஞ்ச ஒழிப்புத்துறையின் விசாரணை மற்றும் தீர்ப்பாய விசாரணை ஆகியவை தலா 1 வருடத்திற்குள் முடிக்கப்பட வேண்டும். இந்த புதிய அரசாணையில் குறிப்பிடப்பட்டுள்ள கால வரம்புகளை அனைத்து ஒழுங்கு நடவடிக்கை அதிகாரிகளும் எவ்வித விதிவிலக்குமின்றி மிக துல்லியமாக பின்பற்ற வேண்டும். இதில் ஏதேனும் காலதாமதமோ அல்லது குறைபாடோ ஏற்பட்டால் அதற்கு பொறுப்பான அதிகாரிகள் மீது கடுமையான துறை ரீதியான ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என இந்த அரசாணையில் எச்சரிக்கப்பட்டு உள்ளது.